அம்மா பவானி, என்னம்மா நீ பாட்டு வந்த அமைதியா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துன்னு இருக்க. இந்த மாசம் மளிகை சாமானுக்கு காசு கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் எப்படிமா நானே வாய் திறந்து கேட்கணுமா? மா, நான் தான் மளிகை சாமான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுறேன்லம்மா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? ஓ, சொல்லி காட்டுறியாமா நீ வாங்கி வந்து போடுறேன்ட்டு? ஏன் அப்ப நாங்கெல்லாம் எதுவுமே இந்த வீட்டுக்கு செய்யலையா? உன் பிள்ளைங்களுக்கு தான் மொத்தம் செலவாயிடுது. என்னமா பேசுற? குழந்தைங்க மட்டுமா சாப்பிடுறாங்க? நான் குழந்தைங்களுக்காக மட்டுமா வாங்கி வந்து போடுறேன்? நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து தானே வாங்கி வந்து போடுறேன். ஏமா நீ இந்த மாதிரி பேசுற? அவங்கதான் என்ன வெறுத்து ஒதுக்கி அடிச்சு துரத்திட்டாங்கன்னு பார்த்தா நீயும் இந்த மாதிரி பண்றியம்மா? பண்றது நியாயமா? ஐயோ என்னம்மா நீ இப்படி பேசுற? என்னம்மா உன்னை அப்படி கொடுமைப்படுத்தினாங்க? பெத்த அம்மா தானம்மா நான் இன்னமும் மாமியார் மாதிரி நீ அப்படி பேசின்னு இருக்கிற? மா, ஒரு நிமிஷம் நிறுத்து, புரியுதா? அவனை விட்டு வந்து நான் நிம்மதியா தனியா இருந்தேன். ஆனா ஒரே ஒரு கவலை தான் இருந்தது. என்ன கவலைனா, ஐயோ குழந்தைங்களை தனியா விட்டு வந்திருக்கோமே, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி போவோன்ற டென்ஷன் மட்டும் தான் இருந்தது. எப்போ உங்க கூட வந்து இருந்தனோ அன்னில இருந்துல எனக்கு பல வாரம் ஆயிடுச்சு டென்ஷனு. எப்ப பாரு காசு 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 காசுன்னு கேட்டு உயிரை வாங்கிட்டே இருக்க. ஏமா இந்த மாதிரி பண்ற? தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விட்டுருமா. நான் பழையபடி என் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு தனியா இருந்துக்கிறேன். எனக்காக மட்டுமா சம்பாதிக்கிறேன்? இந்த வீட்டுல எல்லாருக்காகவும் சேர்த்து தானே சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். எங்களுக்கு ஒரு 10 ரூபா என்னால எடுத்து வைக்க முடியுதா? நான் எப்படிமா என் பசங்களுக்கு சேர்த்து வைப்பேன்? என்னமா பேசிட்டே இருக்க நீ? உனக்கு மட்டும் தான் டென்ஷன்ன்ற மாதிரி வாரி கொட்டுறியே, போதும் நிறுத்துமா. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ, என்னைக்கு உன் பிள்ளைங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததோ, என்னால எங்கேயுமே போக முடியல. எனக்கு நிம்மதியா போயிடுச்சு. நொயன்னு அழுதுனே இருக்குதுங்க. உனக்கு என்னன்னா, நீ ஜாலியா ஹேண்ட் பேக் மாட்டின்னு வேலைக்கு போயிடுற. என்ன பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு சம்பளமா கொடுக்குற? வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போட சொன்னதுக்கு இப்படி பேசுறியே. போறதுண்டா போடி. மா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு பின்னாடி ஒருத்தவன் இருக்கான்ல தம்பின்னு, அவன் என்ன பண்றான்? அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பண்றீங்க? என் சம்பாத்தியத்துல தானே நீங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறீங்க. மா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா. நான் பழையபடி தனியாவே போய்க்கிறேன். பாசத்துல கூப்பிடுறீங்கன்னு நினைச்சு நான் வந்தது என் பெரிய தப்பு தான். பணத்துக்காக தான் கூப்பிடுறீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் கிளம்பிட்டே இருக்கிறேம்மா. நானு போதும், இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேச தேவையில்ல. கிளம்புறேன்ட்டு கிளம்பி போயினே இரு. அவனை பத்திலாம் நீ பேசாத.